ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். நெக்ஸ்ட் டெலிவரி தான். இன்னும் 1 மணி நேரத்துல இந்த பெரிய ஆர்டரோட நம்ம இங்க இருப்போம். தூக்கலாமா? மகாமா ஒரு நிமிஷம். எதுக்குமா? எல்லாருக்கும் ஒரு திருஷ்டி சுத்தணுமா. எதுக்குமா இதெல்லாம்? ஊர் கண்ணை விட நம்ம கண்ணுக்கு தான் திருஷ்டி அதிகம். நம்ம வேலையை நினைச்சு நாமளே ஆச்சரியப்படுறோம்ல, அந்த திருஷ்டி தான் ரொம்ப பாதிக்கும். அதனாலதான் எல்லாருக்கும் திருஷ்டி சுத்தலான்னு வந்தம்மா. சரி வாங்க. இந்தாம்மா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, கொல்லி கண்ணு, இப்படி எல்லாமே விட்டு போகணும். செய்யற தொழில் நல்லபடியா அமோகமா நடக்கணும். இப்ப தூங்கலாமா? மகா ஒரு நிமிஷம். I'm ready. இவர்தான் நமக்கு பாதுகாப்பா நம்ம கூட வர போற போலீஸ் இன்ஸ்பெக்டர். சூப்பர்ண்ணே, ஐடியாவும் சூப்பர். அண்ணன் கெட்டப் அதை விட சூப்பர். திருடன் கையில சாவி, இதுக்கு சூப்பர் பட்டம் வேற. இதெல்லாம் தேவையாங்க? எனக்கு இது சரிப்பட்டு வரும்னு தோணல. ஒர்க் அவுட் ஆகும் மகா. அஸ்வின் நடுவுல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா அவனை சமாளிக்கிறதுக்கு தான். உங்க இஷ்டம். சரி கிளம்பலாம். பாதுகாப்புக்கு நான் முன்னாடி போறேன். ஃபாலோ மீ. ஹலோ, என்னாச்சு? கிளம்பிட்டாங்களா? ஆமா சார், வரும்போது பெரிய ஆர்டரோட தான் வருவேன்னு பயங்கர கான்ஃபிடென்ட்டோட சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் அவங்க கூட ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராரு. இன்ஸ்பெக்டரா? எதுக்கு? உங்களை அரெஸ்ட் பண்ணதான் சார். நீங்க எப்படியும் வழியில வந்து தொல்லை கொடுப்பீங்கன்னு அவங்க கெஸ் பண்ணிருக்காங்க. சார் டென்ஷன் ஆகாதீங்க, வரவன் ஒரு டம்மி போலீஸ். இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்த ஒருத்தனை போலீஸ் கேட்ட போட்டு கூட்டிட்டு வராங்க. எல்லாம் உங்களை மிரட்டுறதுக்காக தான் சார். ஆறா, அவ்வளோ பயம் இருக்கா உங்களுக்கு? வரட்டும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சார் ஆனா அவங்க வேற ஏதாவது ரூட்ல போயிட்டாங்கன்னா? வாய்ப்பே இல்லை. பிரியா எக்ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரே ரூட்டு தான். எங்க சுத்தினாலும் என்ன தான் தாண்டி போகணும். ஆனா இன்னைக்கு அவங்க போக மாட்டாங்க. ஏய் வண்டிடுறா. சார் நம்ம வண்டியா சார்? வேற வண்டி சொல்லியிருக்கேன் சார், அதில் போயிடலாம் சார். லக்கேஜை மாத்திரம்ல.
அஸ்வின் கோ வணக்கங்க. அஸ்வின் மரியாதையா வண்டி எடுத்துரு அஸ்வின். அதைத்தானே சொல்ல போறீங்க? ஆனா உனக்கு மரியாதை கொடுக்கிற மூட்ல நான் இல்லையே. டேய், இப்படி ஏதாச்சும் செய்வன தெரிஞ்சுதான்டா போலீஸோட வந்திருக்கோம். ஆ, சார், இவனை கொஞ்சம் கவனிங்க. டேய் அஸ்வின், இப்போ மட்டும் நீ வண்டி எடுக்கல, உனக்கு போலீஸ் மரியாதைனா என்னன்னு காட்ட வேண்டியிருக்கும். சரியா? எஸ் சார். அப்படி வழிக்கு போலீஸ் மரியாதை இல்ல சார், போலி மரியாதை சார். ஏன்னா டூப்ளிகேட் போலீஸ் எப்படி ஒரிஜினல் மரியாதை கொடுக்க முடியும்? போலீஸ் ஏய், இவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஏங்க இவனுங்களுக்கு சொன்னாலாம் புரியாது. அவனுங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு சீக்கிரமா வாங்க, நம்ம கிளம்பணும். ஒருத்தங்கிட்ட எல்லாருமே அடி வாங்குறாங்களே. வேலைக்கு வா, தள்ளு. ஏய்! ஆ! ஆ! அஸ்வின் விடு. அக்கா திமிராத, கையில கத்தி இருக்கு. செல்வம், ஏ செல்வம், அஸ்வின், மகா விட்டுரு. ஒரு அடி, இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச கத்தி கழுத்துல இறங்கிடும். அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை. அசையாம அப்படியே நில்லு. ஏய், தூக்குங்கடா மெட்டீரியல்ஸ். அஸ்வின் வேண்டாம், அஸ்வின் வேண்டாம். ஏன் கத்துற? தப்பு பண்ற, வேண்டாம் அஸ்வின், சொன்னா கேளு. அக்கா அக்கா திமிராத, கழுத்துல கத்தி இருக்கு. நீ பாட்டுக்கு வீரமா டயலாக்லாம் பேசிட்டு இருந்தேன்னு வையே, எசக்கு பெசக்கா எங்கேயாவது கோடு போட்டுரும். நீ பெரிய பிஸ்தாங்கிறது கத்திக்கலாம் தெரியாதுல்ல. டேய் அஸ்வின், மகாவுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை கொண்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன் அஸ்வின். ஏன்டா இப்படி அபசகனமா பேசுற? இவ்வளவு பாசமான அக்காவை அவ்வளவு ஈஸியா சாக விட்டுருவேனா? ஆனா மெட்டீரியல்ஸ் கை மாறலன்னா வேற வழி இல்லப்பா. ஏய், போய் மாத்துங்கடா. சரி போங்க. டேய், இருடா. ஏய், செல்வா. டேய் 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 அஸ்வின், அஸ்வின் வேண்டாம் சொல்லு அஸ்வின். ஏய், எவ்வளவு நேரம்டா? அஸ்வின் சொன்னா கேளு அஸ்வின். நான் சொல்றத நீ கேளுக்கா. இரு. ஏமாடா.